வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் 2024 பார்ட் 2 பார்க்க போகிறோம். சிஞ்சோலி வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் எது? கர்நாடகா. சிஞ்சோலி வனவிலங்கு சரணாலயம் கர்நாடக மாநிலம் கலபுர்கி மாவட்டத்தில் சந்திரம்பள்ளி அணையை சுற்றி அமைந்துள்ளது. தென்னிந்தியாவின் முதல் வறண்ட நில வனவிலங்கு சரணாலயமான இது 2011ஆம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டது. கீழ்காணும் எந்த நாட்டின் முதல் பெண் அதிபராக கிளாடியா ஷீன்பாம் பதவியேற்றார்? மெக்சிகோ. 62 வயதான கிளாடியா ஷீன்பாம் ஒரு அறிவியலாளரும் மெக்சிகோ நகரத்தின் முன்னாள் மேயரும் ஆவார். ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பையின் 9வது பதிப்பை நடத்துகிற நாடு எது? ஐக்கிய அரபு அமீரகம். 9வது ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷார்ஜாவில் தொடங்கியது. சமீபத்தில் இணை மாவட்டம் முன்னெடுப்பு என்ற புதிய நிர்வாக மாதிரியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? அஸ்ஸாம். பாரம்பரிய சிவில் துணைப்பிரிவு முறையை மாற்றியமைக்கும் புதிய ஆளுகை மாதிரியான இதில் உள்ளூர் மயமாக்கப்பட்ட கட்டுப்பாட்டிற்கு மாவட்ட ஆணையர்களுக்கு இருக்கும் அதே அதிகாரங்களை இணை மாவட்ட ஆணையர்களுக்கும் இருக்கும். 2024 வறட்சி தாங்குதன்மை +10 மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற வறட்சி தாங்குதன்மை +10 மாநாடு உலகளாவிய வறட்சிக்கான தயார்நிலை மற்றும் தாங்கும் தன்மையை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தியது. மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த விக்டர் ஆம்புரோஸ், கேரி ரூகுன் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மனித உடலில் மரபணு செயல்பாடுகள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை அறிவதற்கு அடிப்படையான மைக்ரோ RNA என்ற சொல்லை கண்டுபிடித்ததற்காக இவர்கள் இந்த உயரிய பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு நடப்பாண்டில் இருவருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஜான் ஹோஃபீல்ட், கனடாவைச் சேர்ந்த ஜியோபெரி ஹிண்டன் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இயற்பியல் கூறுகளில் இருந்து இன்றைய ஆற்றல்மிகு இயந்திர கற்றலுக்கான அடிப்படை நடைமுறைகளை மேம்படுத்தியதற்காக நோபல் பரிசுக்கு இவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புவிசார் குறியீடு பெற்ற போடோ நாபம் மற்றும் போடோ ஓண்ட்லா ஆகியவை சார்ந்த மாநிலம் எது? அஸ்ஸாம். போடோ ஜூ கூரான், மைப்ரா ஜி பித்வி, போடோ ஜூ கிசி, போடோ கூகா, போடோ நர்சி மற்றும் போடோ அரோனை ஆகியன பிற 6 பொருட்களாகும். ஆதி கௌரவ சம்மான் விருதை நிறுவியுள்ள மாநில அரசு எது? ராஜஸ்தான். விளையாட்டு, கல்வி மற்றும் கலாச்சாரத்தில் சிறந்து விளங்கும் பழங்குடியின உறுப்பினர்களுக்கு ஆதி ரத்னா கௌரவ சம்மான் விருதுகள் வழங்கப்படுகின்றன. எப்போது 2024 தேசிய வனவிலங்கு வாரம் அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 2 முதல் 8 வரை. கடந்த 1955ஆம் ஆண்டில் அனுசரிக்கப்பட்ட வனவிலங்கு நாளிலிருந்து உருவான இந்நிகழ்வு கடந்த 1957இல் முதன்முறையாக அனுசரிக்கப்பட்டது. இந்தியா கீழ்காணும் எந்த நகரத்தில் 2024 மலபார் கடற்கரை பயிற்சியை நடத்துகிறது? விசாகப்பட்டினம். மலபார் பயிற்சியானது கடந்த 1992ஆம் ஆண்டில் அமெரிக்கா இந்திய பயிற்சியாக தொடங்கப்பட்டு கடல்சார் சவால்களை எதிர்கொள்வதற்கும் இயங்குதிறனை மேம்படுத்துவதற்குமான ஒரு பலதரப்பு நிகழ்வாக உருவானது. தொழிலதிபர் ரத்தன் டாட்டா மும்பையில் காலமானார். 1991-2012 வரையில் டாடா குழுமத்தின் தலைவராக அவர் பதவி வகித்து வந்தார். அவருக்கு 2000ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் 2008ஆம் ஆண்டில் பத்ம விபூஷன் விருதும் வழங்கி நடுவண் அரசு கௌரவித்தது. எந்தெந்த நாடுகளின் முச்சந்திக்கு அருகில் லிபுலேக் கணவாய் அமைந்துள்ளது? இந்தியா, நேபாளம் மற்றும் சீனா. லிபுலேக் கணவாய் என்பது உத்தரகாண்டில் உள்ள ஒரு உயரமான கணவாயாகும். இது உத்தரகாண்ட் மாநிலத்தை திபெத்துடன் இணைப்பதோடு இமயமலைக்கு நுழைவாயிலாக செயல்படுகிறது. பெருவில் நடந்த ISSF ஜூனியர் உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? 24. பெருவில் நடைபெற்ற ISSF ஜூனியர் உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் இந்திய துப்பாக்கி சுடும் வீரர்கள் 13 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 8 வெண்கலம் என 24 பதக்கங்களை வென்றனர். எந்த ஆற்றின் மீது ஹிராகுட் அணை கட்டப்பட்டுள்ளது? மகாநதி. ஹிராகுட் அணை இந்தியாவின் மிக நீளமான அணை மற்றும் உலகின் மிக நீளமான மண் அணையாகும். ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட இணையதளத்தின் பெயர் என்ன? அனுபவ். உலக அஞ்சல் நாள் கடைபிடிக்கப்படுகிற தேதி எது? அக்டோபர் 9. சர்வதேச அஞ்சல் பரிமாற்றத்தை மாற்றியமைத்த சுவிட்சர்லாந்தின் பெர்னில் 1874இல் நிறுவப்பட்ட உலகளாவிய அஞ்சல் ஒன்றியத்தின் 150வது ஆண்டு நிறைவை இந்த ஆண்டு குறிக்கிறது. கொரிய சுற்றுலா அமைப்புடன் IRCTC ஒப்பந்தம். இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகத்துடன் IRCTC கொரிய சுற்றுலா அமைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது.